BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. புதிய வக்ஃபு சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்று அமைச்சர் ஷாஜகான் உறுதியளித்திருக்கிறார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் புதிய வக்ஃபு சட்டம் தொடர்பாக முக்கியமான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை வக்ஃபு சட்டம் அமல்படுத்தப்படவில்லை, இனியும் அமல்படுத்தப்படாது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஹஜ் புனித பயணம் செய்து திரும்பியவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய வக்ஃபு சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்று அமைச்சர் ஷாஜகான் உறுதியளித்திருக்கிறார். அமைச்சர் ஷாஜகான் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் சார்பிலே இந்த வருடம் 2026 மிகச் சிறப்பான முறையிலே ஹஜ் பயணிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டு தங்களுடைய புனித பயணத்தை முடித்து முதலாவது விமானம் இன்று வருகின்றிருக்கிறது. வருகின்றிருக்கக்கூடிய அந்த புனித பயணிகளை தமிழ்நாடு அரசின் சார்பிலே வரவேற்கும் முகமாக துறையினுடைய அமைச்சரும் வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு அரசுடைய உயர் அதிகாரிகளும் இங்கே வருகின்றிருக்கிறோம். இந்த வருடம் தமிழகத்திலிருந்து 6295 ஹஜ் பயணிகள் புனித பயணத்தை மேற்கொண்டு சிறப்பான முறையிலே இன்று வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். 16 விமானங்கள் மூலம் அவர்கள் திரும்பி வர இருக்கிறார்கள். அதனுடைய முதல் விமானம் இன்று தரையிறங்கியிருக்கிறது. இன்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மாதம் 29ஆம் தேதி வரை அந்த விமானங்கள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது. உமீத் போர்ட்டலை பொறுத்தவரை அதில் சொத்துக்களை பதிவேற்றுவதிலே பலவிதமான சவால்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இயன்றவரை அதிகாரிகள் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். பல பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். விடுபட்டவைகளும் மீண்டும் பதிவேற்றக்கூடிய வகையிலே அதனை மேல்முறையீடு செய்து அதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கக்கூடிய முயற்சியை நாம் எடுத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் துறையின் சார்பில் அதற்கான மேல்முறையீடு நிச்சயமாக செய்ய இருக்கிறோம். அதேபோல் வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த அரசும் அதனுடைய பல சரத்துக்களை எதிர்க்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.